பரிசுநாமத்துக்கு மகிமை உண்டதாக இந்த வாய்ப்பை கொடுத்த கர்த்தருக்காகவும் பாஸ்டருக்காகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். தலைகளை தாழ்த்தி யாவரும் ஜெபம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அருமையான இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறேன் தகப்பனே இயேசுப்பா. இந்த நேரத்தில் கூட அடையாளை உடைய சமூகத்தில் நிறுத்தியதற்காக நன்றி இயேசப்பா. ஆண்டவரே இயேசப்பா, நான் பேசுகிற வாரம் ஆண்டவரே நான் அல்ல ஆண்டவரே இயேசப்பா, எனக்குள் நீரிருந்து வெளிப்படும்படியாக ஜெபிக்கிறேன் ஆண்டவரே இயேசப்பா. எல்லாவற்றையும் தாழ்த்தி உடைய கருத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். இயேசு கிறிஸ்துவின் நிகழ்ச்சி உள்ள நல்ல பிதாவே, ஆமென். இயேசு கிறிஸ்து சிலுவையில் பேசின 6வது வார்த்தையை பற்றி தியானிக்க இருக்கிறோம். எடுத்துக்கொள்வோம். யோவான் 19ஆம் அதிகாரம் 30வது வசனம். இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். இயேசு கிறிஸ்து காடி வாங்கின பொழுது முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தான்னு பார்க்கிறோம். இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் மானிடாய் பிறந்த நாளும் பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்காக இந்த பூமிக்கு வந்தார். பிதா அவருக்கு என்ன செய்ய சித்தம், என்ன இந்த பூமியில் கொடுத்துக்கிட்ட காரியங்களுக்கு செய்து முடித்தேன் என்று சொல்லி அவர் தன் ஆவியை என்ன செய்தார், ஒப்பு கொடுத்தார். எல்லா காரியங்களும் அவர் என்னென்ன காரியங்கள் அவருக்கு இந்த பூமியில் நியமிக்கப்பட்டிருந்ததோ, உலகத்தில் காரியங்கள், அந்த காரியங்கள் அனைத்தையும் செய்து முடித்தார். அதனால தான் கடைசி நிமிஷத்தில் தலையை சாய்த்து நான் பிதாவே உம்முடைய சித்தத்தை செய்து முடித்தேன் என்று சொல்லி அந்த வார்த்தையை சொல்லி ஒப்பு கொடுத்தார். அதுக்கப்புறம் யோவான் 4:34. இப்படி நடக்கையில் இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாயிருக்கிறது. பிதா இயேசு கிறிஸ்து பிதா என்ன சித்தம் செய்திருக்கிறார், அந்த சித்தத்தை செய்து முடிக்கிறது அவருக்கு என்னது, அவர் கிரியை செய்து முடிப்பது அவருக்கு என்னது, போஜனமாக இருந்தது. அப்போது சமாரிய ஸ்திரியை பார்க்குறோம். அங்கே சீசர்கள்லாம் போயிருக்கிறாங்க. அப்போது பசியாக அவங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது சீசர்கள் நாங்கள் சாப்பாடு வாங்கிட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்கிற கிராமத்துக்கு போனாங்க. அப்போ இயேசு கிறிஸ்து என்ன சொன்னால், அந்த சிறு கிணத்து பக்கத்தில் இருக்கிற ஸ்திரீ இடத்துல பேசிக்கிட்டு இருக்கும்போது அப்போ சீசர்கள்லாம் வந்தாங்க. அப்போது பிதா இயேசப்பா நோக்கி சாப்பிட சொல்லும்போது, பிதாவின் சித்தம் செய்து முடிக்கிறதே எனக்கு என்னது போஜனமாக இருக்குது என்று சொல்லி சொன்னார். அவர் கிரியைகளே அவர் சித்தத்தை செய்து முடிப்பதே என்பது, பிதாவின் சித்தத்தை செய்து முடிப்பதே அவருக்கு என்னது போஜனமாக இருந்தது. அடுத்தபடியாக யோவான் 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன், நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியை செய்து முடித்தேன். இந்த பூமியில் நம்மளுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டு இருக்கிறது. அதுபோல் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துக்கும் பிதாவினாலே இந்த உலகத்தில் ஒரு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அந்த பொறுப்புகளை எல்லாம் செய்து முடித்தார். அதுபோல் நம்மளுக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சில பொறுப்புகளை கொடுத்துருக்கிறார். நம்மளுக்கு நம்மளுக்கு என்ன சொல்லியிருக்கிறார், நீங்கள் என்னில் நிலைத்திருங்கன்னு சொல்லியிருக்கிறார். அதுபோல் நம்ம இந்த அனுதினமும் என்ன செய்யணும், பைபிள் வாசிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். வாசிக்கவும் சோதரம் பூமியில் அவர் என்னென்ன பொறுப்புகளை நம்மளுக்கு கொடுத்துருக்காரோ, அவர் அநேக இந்த பிசாசுகளை என்ன செய்தார், துரத்தினார். பார்க்குறோம். அவர் என்னென்ன வேலைகளை அநேகருக்கு அற்புதங்களை செய்தார். அதுபோல் நாமளும் அவரின் சித்தத்தின்படி செய்யணும். அதுவே நாம் சோதரம். அடுத்தபடியாக பிசாசை ஜெயிக்கிறது செய்தார், முடித்தார். அதுக்கப்புறம் ரோமர் 16:20. அவருடைய சீஷர்கள் அவரை நோக்கி, இதோ இப்பொழுது நீர் உவமையாய் பேசாமல் வெளிப்படையாய் பேசுகிறீர். சமாதானத்தின் தேவன் படிக்கிறோம். சமாதானத்தின் தேவன் சீக்கிரமாய் சாத்தானை உங்கள் கால்களின் கீழே நசுக்கி போடுவார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபை உடனே கூட இருப்பதாக. நம்ம சமாதானத்தின் தேவன் ஆகிய இயேசு கிறிஸ்து நம்மோடு எப்போது இருந்தால் மட்டும்தான் சாத்தான் கிரிகளை நம்ம என்ன ஜெயிக்க முடியும், ஜெயிக்க முடியும். இப்படி பிதாவின் சித்தத்திற்கு நம்ம சமாதானத்தோடு பிதாவோடு நம்ம பிதா கொடுக்குற சமாதானம் தான் நம்மளுக்கு எப்போதும் ஜெயத்தை கொடுக்கும். அடுத்தபடியாக 1 யோவான் 3:8.
பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டாயிருக்கிறான். ஏனெனில் பிசாசு அவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். நம்ம இதை பார்க்குறோம். பிசாசுடன் கிரிகைகள் இந்த உலகத்தில் அநேக உபத்திரவங்கள் செஞ்சு ஏசப்பாவுக்கும் இருந்துச்சு. அவர் பிறந்த அவர் இந்த பூமியில் வெளிப்பட்ட நாள் முதல் அவருக்கு பிசாசினால் அநேக உபத்திரங்கள் உண்டு. அதை என்ன செஞ்சார்? ஜெயித்தார். இயேசு பிதாவின் நாமத்தில் செய்தார். அதுபோல் நம்மளுக்கும் இந்த உலகத்தில் அநேக உபத்திரங்கள் உண்டு, அநேக பிசாசின் கிரிகைகள் உண்டு. அதெல்லாம் ஜெயிக்கணும்னா சமாதானத்தின் தேவன் தாமே நம்மளோடு இருந்தால் மாத்திரம்தான் நம்ம இந்த உலகத்தை என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். பிசாசை என்ன செய்ய முடியும்? அழிக்கவும் முடியும். அதற்காகவே இந்த பிதா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஆகிய குமாரன் வெளிப்பட்டார். அதுக்கப்புறம் யோவான் 16:33. யோவான் 16:33. என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு இவைகளை உங்களுக்கு சொன்னேன். உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உலகத்திலே நம்மளுக்கு என்ன செய்யல உபத்திரம் உண்டுன்னு அப்பயே சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம இந்த உலகத்தில் எவ்வளோ உபத்திரங்கள் வரலாம், ஆனாலும் கர்த்தருக்குள்ளே நம்ம என்ன செய்யணும்? நிலச்சி நிற்கணும். அப்போ தான் இந்த இதுலேருந்து இந்த உபத்திரத்துலேருந்து விடுதலை கிடைக்கும், ஜெயிக்க முடியும், பிசாசை ஜெயிக்க முடியும். அந்த உபத்திரம் அநேக உபத்திரங்கள் இருக்கும், நம்மளுக்கு பாடுகள் இருக்கும், கஷ்டங்கள் இருக்கும், கண்ணீர்கள் இருக்கும். எல்லாத்தையும் ஜெயிக்கணும்னா கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நம்மளோடு இருந்தால் மாத்திரம்தான் இந்த உலகத்தை நம்ம என்ன செய்ய முடியும்? ஜெயிக்க முடியும். அடுத்தபடியாக யோவான் 1:29. மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. இதில் பார்க்குறோம் பிசாசு பிசாசு கூட தெரியுது ஆண்டவருடைய வசனங்கள். அது கூட சொல்லுது. இதோ இந்த இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுக்க வரையில் அப்போ யோவான் சொல்கிறாரு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்த தேவ ஆட்டுக்குட்டியானவர் இங்கே இந்த இடத்துக்கு வருகிறார் என்று சொல்லி சொல்லலாம். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து தான் நம்ம பாவத்தை என்ன செஞ்சார்? சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டியாக இருக்கிறார். அடுத்தபடியாக 1 பேதுரு 2:24. அவர் வையப்படும் போது நான் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர்தாமே தமது சரீரத்திலே தம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்தார். அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். நம்முடைய பாவத்துக்காக தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? சிலுவையை சுமந்தார். நம்முடைய அக்கிரமங்களுக்காக தான் சார் அவர் நொறுக்கப்பட்டார், அவர் துன்பப்பட்டார், அநேக காயங்கள் சவுக்கடிகள் எல்லாம் பட்டார். நம்ம பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு பெற்றால் பாவங்களுக்காக தான் இதெல்லாம் செஞ்சார். நம்ம பாவம் செய்கிறதுனால தான் அவர் தன்னைத்தானே ஒரே தரமாக என்ன பலியாக ஒப்பு கொடுத்தார். சிலுவையில் ஒப்பு கொடுத்து அந்த சிலுவையை என்ன செஞ்சார்? நமக்காண்டியே தான் சிலுவை என்ன செஞ்சார்? சுமந்தார், நம்ம பாவங்களுக்காக. அடுத்தபடியாக ரோமர் 8:3. அது எப்படி எனில் மாம்சத்தினாலே பலவீனமாய் இருந்த நியாயப்பிரமாணம் செய்யக்கூடாததை தேவனே செய்யும்படிக்கு நம்முடைய குமாரனை பாவ மாம்சத்தின் சாயலாகவும் பாவத்தை போக்கும் வழியாகவும் அனுப்பி மாம்சத்திலே பாவத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்த்தார். பாவத்தை போக்கும் பழியாக என்ன செய்தார்? பிதாவானவரே நம்முடைய பாவங்களுக்காக என்ன செய்தார்? தன் சொந்த குமாரனையாக என்ன செய்தார்? அனுப்பி இந்த உலகத்தில் அனுப்பி நம்முடைய பாவத்திற்காக என்ன செஞ்சார்? ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்பட்டார். அதுக்கப்புறம் எபிரேயர் 9:26. அப்படி இருந்ததானால் உலகம் உண்டானது முதற்கொண்டு அவர் அநேக தரம் பாடுபட வேண்டியதாய் இருக்குமே. அப்படி அல்ல, அவர் தம்மை தாமே பலியிடுகிறதினாலே பாவங்களை நீக்கும் பொருட்டாக இந்த கடைசி காலத்தில் ஒரே தரம் வெளிப்பட்டார்.
நம்முடைய பாவங்களை நீக்கும் பொருட்டாக தான் அவர் என்ன செஞ்சார், சிலுவையில் என்ன செய்றார், இந்த உலகத்தில் நம்ம பாவங்களுக்காக கோயில் குளத்துக்கு போய் அநேக பாவ நிவாரண பலி செலுத்தினாலும் அது என்ன செய்யாது, நம்ம பாவங்களை போக்காது. அதுக்காக தான் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் ஒரே தரமாக நம்மளுக்காக பஸ்கா ஆட்டுக்குட்டியாக சிலுவையில் என்ன செஞ்சார், பலியானார். அதுக்கப்புறம் யோவான் 3:5. இயேசு பிரதியுத்தரமாக, ஒருவன் ஜலத்தினாலும் ஆவியினாலும் பிறவாவிட்டால் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்க மாட்டான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன். யோவான் 3:5. நம்ம பாவங்களை சுமந்து தீர்க்கிறதுக்காகவே இந்த பூமியில் என்ன சொல்ல கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிப்பட்டார். அடுத்தபடியாக யோவான் 4:10. இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, நீ தேவனுடைய ஈவையும் தாகத்துக்கு தா என்று உன்னிடத்தில் கேட்கிறவர் இன்னார் என்பதையும் அறிந்திருந்தாயானால் நீயே அவரிடத்தில் கேட்டிருப்பாய், அவர் உனக்கு ஜீவ தண்ணீரை கொடுத்திருப்பார். நம்ம பாவங்களை நிவர்த்தி செய்வதற்காக தான் அவர் என்ன செய்தார், கிருபாந்திர பலியாக இந்த சிலுவையில் என்ன செய்தார், எல்லாவற்றையும் செய்து முடித்தார். அடுத்தபடியாக நீதிமொழிகள் 23:18. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்மளுக்கு ஒரு நிச்சயம் இருக்கணும். இந்த உலகத்தில் வாழ்கிறோன்னா நம்மளுக்குன்னு ஒரு கடமை நிச்சயம் இருக்கணும், பொறுப்பு இருக்கணும். அதுதான் நம்மளை முடிவில் நம்மளை நிலைநிறுத்தும், வெற்றிக்கு நேராக நம்மளை வழி நடத்தி செல்லும். நிச்சயமாக முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. நம்ம எந்த காரியம் எடுத்தாலும் இது நடக்காது இது நடக்காது அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காமல், இது என்னால் முடியும், இந்த இதை நான் செய்து முடிப்பேன், இதில் நான் வெற்றியாக ஓடி முடிப்பேன்னு சொல்லி நிச்சயம் நம்மளுக்குள்ளே இருந்தால் தான் இந்த உலகத்தில் நம்ம என்ன செய்யணும், ஜெயிக்க முடியும். அடுத்தபடியாக சங்கீதம் 138:8, 57:22. சங்கீதம் 57. எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகி உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். நம்மளுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கணும், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்காக யாவையும் செய்து முடிப்பாருங்கிற ஒரு நம்பிக்கையும் நிச்சயம் நம்மளுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் நம்ம என்ன செய்யணும், கர்த்தர் நம்மளுக்கு இதை செய்வார், நான் என் பிள்ளை இதை கேட்டால் நான் நிச்சயமாக செய்வேன் அப்படிங்கிற விசுவாசம் நம்ம முதலாவது நம்மளுக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் கர்த்தர் நம்மளுக்காக யாவற்றையும் இந்த உலகத்தில் செய்து முடிப்பார், அங்கே செய்து முடிப்பார். ஸ்தோத்திரம். அடுத்தபடியாக ஏசாயா 60:20. உன் சூரியன் இனி அஸ்தமிப்பதும் இல்லை, உன் சந்திரன் மறைவதும் இல்லை. கர்த்தரே உனக்கு நித்திய வெளிச்சமாய் இருப்பார். உன் துக்க நாட்கள் முடிந்து போம். இந்த சூரியன் நீங்கள் அஸ்பதமில்லை, சந்திரன் வெளிச்சம் கொடுப்பதில்லைன்னு சொல்லியிருக்கு. அதுபோல் நம்ம வாழ்க்கையில் எவ்வளோ இருட்டுகள் இருக்கலாம், கஷ்டங்கள் இருக்கலாம், கண்ணீர்கள் இருக்கலாம். நம்ம துக்கத்தை யார்கிட்ட போய் சொல்லலாம், நம்ம என் மனசில் கூட சொல்லலாம். ஆனால் அவங்க என்ன செய்வாங்க, நம்மகிட்ட கேட்டுட்டு போய் என்ன செய்வாங்க, இன்னொருத்திட்ட போய் சொல்லுவாங்க, அவங்க இன்னொருத்திட்ட சொல்லுவாங்க. அப்படியே சொல்லி இந்த உலகம் முழுவதும் இந்த ஊர் முழுவதும் அந்த தவறு என்ன செய்யும், பரவும். இவையெல்லாம் இப்படி இவ வந்துட்டாலே ஐயோ அப்படின்னு சொல்லி ஓடுவாங்க தெரிச்சு. அப்படி இல்லாமல் நம்ம கஷ்டத்தை எப்பயும் ஆண்டவர்கிட்ட சொன்னால்தான் நம்ம துக்கமெல்லாம் எப்போயும் சந்தோஷமாக மாறும். அப்படியாக சங்கீதம் 37:37. நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். நம்ம எப்பயும் மற்றவங்களை பார்க்கும்போது உத்தமம் உள்ளவங்களை மாத்திரம் நோக்கி பார்த்தோம்னு வச்சுக்கோங்க. அந்த நம்ம உத்தமமானவர் யாருன்னா, மெய்யாகவே சொல்கிறேன், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டும்தான் இந்த பூமியிலையும் பரலோகத்திலையும் உத்தமம் உள்ளவராக இருக்கிறார். அவங்க இயேசு கிறிஸ்துவ மட்டும் நம்ம நோக்கி பார்த்தோம்னா நம்ம முடிவு எப்போவும் சமாதானமாக இருக்கும். அடுத்தபடியாக யோபு 8:7. இருந்தாலும் உடைய முடிவு சம்பூர்ணமாயிருக்கும். நம்ம ஒரு காரியத்தை ஆரம்பிச்சுன்னா அது தூக்கும் போது என்ன செய்யும், அற்பமாகவே இருக்கும். ஆனால் முடிவு எப்படி இருக்கும், சம்பூர்ணமாக இருக்கும். அதனால தான் சொல்கிறேன், ஆண்டவரே இயேசு கிறிஸ்து, ஆரம்பம் அற்பமானாலும் முடிவு சம்பூர்ணமாக இருக்கும். நம்மளுக்காக நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த சிலுவையில்
நம்மளுக்காக கஷ்டப்பட்டார், பாடுகள் பட்டார். ஆனால் கடைசி நேரத்தில் நம்மளுக்காக அந்த வெற்றியை கொண்டாடுவதற்கான வாய்ப்பை கொடுத்தார். அந்த நாளை நம்ம ஜீவனுள்ள நாட்களால் காத்து கொண்டு அவருக்காக முடிவு பந்தம் நிலைத்திருந்து ஓடினா நம்ம நிச்சயமாக நம்மளுக்காக கர்த்தராக இயேசு கிறிஸ்து ஜீவ கிரீடத்தை நம்மளுக்காக தருவார். முடிவு பந்தமே நிலைச்சிருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லியிருக்கு. சோதரம் சோதரம். நம்ம ஓட்டத்தை ஜெயமாக ஓடி முடித்தாலேமா ஆண்டவர் என்ன செய்வார், நம்மளுக்கு கடைசி காலத்தில் ஜீவ கிரீடத்தை நம்மளுக்காக ஆயத்தம் பண்ணி வச்சுருக்கோம். அந்த ஜீவ கிரீடத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஆமென்.